எபிலெப்சி அதாவது வலிப்பு நோய்ங்கிறது மூளை நரம்புகளில் செயல்பாட்டு திறனில் கோளாறு ஏற்படுறதுனால வர்ற ஒரு வியாதி. இதில் என்ன ஆகும்னா சில பேருக்கு கை கால் நரம்புகள்லாம் இழுத்து ஒரு மாதிரி மயக்கம் அடையலாம். சில சமயத்தில் கை கால் நரம்புகள்லாம் இழுக்காமையே மயக்கம் அடையலாம். இல்லை சில நேரங்களில் என்ன நடந்ததுன்னு தெரியாமல் சில நேரங்களில் அன்கான்ஷியஸ் ஆகலாம். இது போன்ற சில தொந்தரவுகள் ஏற்படலாம் இந்த எபிலெப்சிங்கிற வலிப்பு நோயால். ஸோ இது எந்த அளவுக்கு காமன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா போன்ற நாடுகளில் ஒரு 1,00,000 பாப்புலேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 100லேருந்து ஒரு 140 பேர் வரைக்கும் இந்த எபிலெப்சிங்கிற அந்த வலிப்பு வியாதியோடு வாழ்ந்துட்டுருக்காங்க. உலகளவில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி மக்கள் இந்த எபிலெப்சிங்கிற ப்ராப்ளமில் டயக்னோஸ் பண்ணப்படுறாங்க எவ்ரி இயர். ஸோ இந்த மாதிரி வர வலிப்பு நோய்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 30% இருக்கிற வலிப்பு நோய்கள் ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ், அதாவது ஃபேமிலி வழியாக தொற்றி வரலாம். மற்றபடி எல்லாமே வேறு சில காரணங்கள்னால வர்ற வலிப்பு வியாதிகளாக இருக்கும்.